பார்த்தீங்களா, மறைந்த அம்மையாருடைய படத்தை ஹிட்லராக அந்த அட்டை படம் வந்தபொழுது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, அடுத்த இதழை வெளியிட முடியுமா என்கிற அளவிற்கு தாக்கப்பட்டதுடைய அலுவலகம். உடனடியாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கிட்ட வர்றாரு. கலைஞர் சொல்கிறார், மறைந்த ஐயா பெரியவர் முரசொலி மாறனை அழைத்து அவருடைய பத்திரிகை அச்சு ஏற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முரசொலி இருக்கின்ற அச்சு மிஷின் அவருக்கு கொடு, அவர் அடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி அதை உடனடியாக அதை நிறைவேற்றி தந்தவர் என்று பல நேரங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அம்மையாரால் தாக்கப்பட்டப்போ கூட முத்தமிழர் கலைஞர் ரொம்ப செல்லமாக சொன்னார், கோபால் ரொம்ப வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொன்னது கூட அவர் பல நேரங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருக்கு ஒரு செல்ல பிள்ளை போன்றவர். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு போய் மறைந்த வீரப்பன் அவர்களுடன் உரையாடுகின்றதில்